நேற்றைக்கு சட்டமன்றத்தில் தாவேக அமைச்சர்கள் செய்த ஒரு தரமான சம்பவம் ரீல்ஸாவும் வீடியோவாகவும் வெளில வந்திருக்கு. எப்ப வந்து கேக்குறீங்களா? லைவ் கட்டாச்சு இல்ல, அதுக்கு பிறகு நடந்திருக்கு. சட்டமன்றத்துல வீடியோ எடுக்க பர்மிஷன் இல்லை. செல்போன் மூலமாவோ இல்ல தனிநபருடைய கேமரா மூலமாவோ வீடியோ எடுக்க எந்த பர்மிஷனும் இல்லை. சட்டசபை நேரலை மூலமாகவோ சட்டசபை மூலமாக தரப்படுகின்ற காணொலிகள் மட்டுமே பகிரப்படும். அப்படி இருக்கும்போது லைவே கட் ஆயிடுச்சு. எங்கிருந்து வீடியோ எடுத்தாங்க? திமுக உறுப்பினர்கள் தவறாக பேசியதால் கொந்தளித்த தாவேகா உறுப்பினர்கள். எவ்வளவு அழகான ஒரு நரேட்டிவ் செட் பண்ணிட்டு இருக்கீங்க. இன்னும் ரீல்ஸ் ஏதாவது வாழ போறீங்களா? ரியாலிட்டி கொஞ்சம் வாங்க. அப்படி திமுக உறுப்பினர்கள் தப்பாதான் பேசியிருந்தாங்கன்னா அது லைவ்ல வந்திருந்தா மக்கள் பார்த்துட்டு காரி தூண்டு இருக்க மாட்டாங்களா? ஒரு நல்ல வாய்ப்பை இழந்துட்டீங்கன்னு சொல்லணும். வெட்டி ஒட்டுன வீடியோ எதுக்கு வெளியிடுறீங்க? சட்டமன்ற அறம் என்ன ஆயிற்று? யார் உங்களுக்கு கொடுத்த அந்த வீடியோவை? எங்க எப்படி லீக் ஆச்சு? ஏதாவது தரவுகள் இருக்கா? முழுக்க முழுக்க சட்டமன்ற நிகழ்வுகள் நேரடியாக ஒளிபரப்பப்படும் சொல்லிட்டு இடையிலே கட் பண்ணது ஏன்? அதற்கு பிறகு நடந்த சம்பவங்கள் அழகா ஹெச்டி தளத்துல வீடியோவாக வந்தது ஏன்? அதுவும் நீங்க பேசுனது மட்டும்தான் வந்திருக்கு. எதிர்கட்சிகள் என்ன பேசினாங்க, என்ன கேள்வி கேட்டாங்க, எதன் தொடர்ச்சியாக இந்த பிரச்சனை அங்க வந்தது, எதனால் தள்ளுமொழி ஏற்பட்டது, இது ஏதாவது ஒண்ணு இருக்கா? நீங்க சொல்றதெல்லாம் நாங்க கேட்டுக்கணும். அப்படி திமுகவினர் தப்பாக நடந்திருந்தால் மக்கள் காரி துப்புவார்களா இல்லையா? என்ன ஜனநாயகத்தை கேள்வி கூத்தாக்கிட்டு இருக்கீங்களா? கூத்தாடுகிற இடம் அல்ல சட்டசபை, களமாடுகிற இடம். அரிதாரம் பூசிட்டு டைரக்டர் ஆக்ஷன் சொன்னது நடிச்சுட்டு கட் சொன்னது முடிச்சுட்டு வந்து உட்கார்ற இடம் இல்ல சட்டமன்றம். மக்களுக்காக களமாடுகின்ற இடம், மக்களுக்காக போராடுகின்ற இடம். அப்படி திமுக தப்பே பண்ணியிருந்தாலும் அதை நீங்க லைவ்ல விட்டு இருந்தா எல்லாரும் காரி துப்பி இருக்க மாட்டாங்களா? திமுக தகுதி தானா, திமுக தரம் இதுதானா அப்படின்னு காரி துப்பி இருக்க மாட்டானா? மக்கள் என்ன அவ்வளவு கேவலமா நினைச்சிருக்கீங்களா? இன்னும் ரீல்ஸ்லயே போட்டுட்டு இருக்கீங்க. இனி வரும் காலங்களில் லைவ் கட் ஆக கூடாது. திமுக ஒருவேளை தப்பு செய்தாலும் அதிமுக ஒருவேளை தப்பு செய்தாலும் நீங்கள் தாவேகா காரர்கள் நேர்மையாக இருப்பீர்கள், நீங்கள் அவர்கள் தட்டி கேட்பீர்கள் என்பதை மக்கள் பார்த்து தெரிந்து கொள்ளட்டும். என்ன கேள்விகள் கேட்கிறார்கள்? நீங்க எதுக்கெல்லாம் பதில் சொல்றீங்க, எதுக்கெல்லாம் பதில் சொல்ல, எதுக்கெல்லாம் நழுவுறீங்க, அவர்கள் எதுக்கெல்லாம் பதில் சொல்கிறார்கள், எதுக்கெல்லாம் நழுவுகிறார்கள் அப்படின்னு மக்கள் பார்த்து யார் சரி யார் தவறு முடிவு பண்ணட்டும். நீங்களே லைவை கட் பண்ணிட்டு அதுக்கு பிறகு அந்த காணொலியை ஹெச்டி தளத்துல எடுத்து அதை வெட்டியும் ஒட்டியும் ரீல்ஸாகவும் வீடியோவாகவும் வெளியிடுற இந்த பழைய கலாச்சாரம் தயவு செய்து முடிவுக்கு வரட்டும். மக்களை ஏமாளியாக்காதீர்கள். சட்டசபையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வும் முழுக்க முழுக்க ஆரம்பம் முதல் கடைசி வரை நிகழ் நேர படமாகவே வெளிவர வேண்டும். அதாவது லைவாவே டெலிகாஸ்ட் ஆகணும். அதை எல்லாரும் பார்த்து யார் சரியானவர் யார் தவறானவர் என்று மக்கள் முடிவு செய்யட்டும். ரீல்ஸ்லயும் வீடியோலையும் சட்டசபை நிகழ்ச்சிகளை வெட்டி ஒட்டி வீடியோவா போட்டு ஜனநாயகத்தை கேள்வி குத்தாக்காதீர்கள். சட்டசபை மாண்பு மிக்கது. உங்களுக்கு ஓட்டு போட்டுக்க தமிழக மக்களை கேள்வி குத்தாக்காதீர்கள். எதிர்கட்சியோ ஆளுங்கட்சியோ எந்த கட்சியோ ஜனநாயகத்தை கேள்வி குத்தாக்காதீர்கள். நேற்று நடந்தது கடைசியாக இருக்கட்டும். ஜனநாயகம் காப்போம். நன்றி, வணக்கம்.